மணமகன் அதாவது ஒரு மருமகனுக்கு மாமியார் மேல வந்து பெரிய பாசம் இருக்கும். அந்த மாதிரி இந்த தம்பி திருமணம் ரீசெண்டா ஆகி நல்ல ஒரு சூப்பரா இருக்காரு. உங்களுக்கு உங்க மாமியார் எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத வந்து நான் அவங்கள வந்து இன்னொரு அம்மாவை நான் பயப்பிடிச்சிட்டான். ஒரு மருமகனுக்கான கௌரவத்தை உனக்கு கொடுக்குறாங்களா? திடீர்னு எப்பயாவது அவங்க வீட்டுக்கு போகும்போது உடனே ஏய் மாப்பிள்ள வந்திருக்காரு கோழி அடி, ஏய் மாப்பிள்ள வந்திருக்காரு, என்ன அதெல்லாம் இருக்கா? முன்னாடிலாம் வந்து அந்த பிள்ளைக்கு தான் அந்த மரியாதை இருந்துச்சா. ஓகே. இப்ப நம்ம போய் அந்த அதை வந்து ரீப்ளேஸ் பண்றப்ப எப்படி ரெண்டாவது பையன் பிறந்துச்சுன்னா அந்த இளைய மூத்த பையனை மூத்த குறைச்சிருவாங்க. பையனை குறைச்சிருவாங்க. அது மாதிரி வந்து அவங்க வீட்டுக்கு போனோம்னா இப்ப நம்ம தான் ஸ்பெஷல். இது மாறணும்னா ஒரே விஷயம் தான் இருக்கு. ஏதாவது ஒரு கஷ்டம் அந்த போயிட்டு ஒரு 20 நகையை மட்டும் கேட்டுப்பாரு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய போட்டு புரட்டிடுவானுங்க. திருட்டு கிடையாது, அவங்க எல்லாம் கொடுத்தா வாங்கிப்போம். நான் வேணாம்னு சொல்லுவேன், நீங்க தான் வற்புறுத்தணும். என்ன மாதிரி அவங்க நல்ல செஃப் தான். சங்கீதா எப்படி என்னையே செஃப்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாலும் அதான் அவங்க அம்மாவே செஃப்னு ஒத்துக்க மாட்டா. தப்பு நானே பண்ணினாலும் என்ன செஃப் ஆஹா, என்னைக்கு நான் ஒரு வீடு துரத்து தெரியல, நீ என்னைக்கா துரத்தி விடுறதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பேற்பட்ட சென்சேஷனான விஷயத்தை எவ்வளவு சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? ஓகே, எனிவே ஆனா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு மாமியாரை பத்தி. தேங்க்யூ. ஜெனரலா ஒரு வாஷ் பேஷன்ல வந்து ஏதாவது இதை கழுவுவாங்க, ஒரு ஆளையே கழுவிட்டு இருக்காங்க. என்னன்னு பாப்போம். பின்னாடி தண்ணியை ஊத்தி கை குழந்தை கழுவுற மாதிரி கழுவ போறாங்க. இல்லைன்னா வீட்டை ஆஹா, ஓகே. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டி ஃபுட் ஃபார் த கிட்ஸ். மூணாவது பாயிண்ட் கொஞ்சம் ரொம்ப விசித்திரமான பாயிண்ட் தான். வந்து பேசிட்டே இருப்பாங்க. அப்படி பேசாமையா 2 புள்ள பெற்றிருக்கேன்னு கேட்டாங்கன்னா ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க? காலையில் நேரம் எந்திரிச்சிருவாங்க. ஒண்ணு நான் இருந்தேன்னா வீட்டுல உட்கார கூட மாட்டாங்க, அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. ஏன் மாமியார் இருக்கே, நான் வந்தாலே பெரிய படையப்பா நீலாம்பரி மாதிரி கால் மேல கால் போடுது. அப்படி ஒரு பொண்ணு பெற்றதா? அப்படி சும்மா நீ சொல்லலாம். நீ இங்க இருக்கிறவங்க மாமியா ஊர்ல இருக்குது சொல்லிட்டு அவங்க என்ன இப்படி பயந்து போயிருக்காரையா? எது நம்ம வெளியே வராதுன்னு சொல்றோமோ அதைத்தான் முதல்ல பிரபல போட்டு காட்டுறீங்க. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு பைத்தியக்காரனா அந்த மாதிரி நீங்க வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. மாமியார் கிட்ட பிடிக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. அது வரைக்கும் நல்ல விஷயம். தேங்க்யூ சோ மச்.